கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே கர்த்தருடைய ராஜ்யமான பரலோகத்தின் பங்குண்டு. கர்த்தருடைய சுதந்திரத்தில் அவருடைய சொத்தில் நமக்கு பங்கு வேண்டும் என்றால் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்தவனுக்கு பிள்ளைகளாய் இருந்து கொண்டு அவருடைய சொத்தில் பங்கு கேட்க முடியாது. மிகை அருவருத்து வெறுத்து விட வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 119 அதிகாரம் 161 வசனம் முதல் 163 வசனம் வரை. நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்து வாழ வேண்டும். நம் வாழ்க்கை என்பது தண்டவாளத்தில் போடுகிற ரயிலை போல இருக்கிறது. ட்ரெயின் செல்லும் பொழுது அந்த தண்டவாளத்திலேயே, அந்த அடியில் இருக்கிற தண்டவாளத்திலேயே போகும். அது கொஞ்சம் நகர்ந்தாலும், அந்த தண்டவாளத்தை விட்டு சற்று விலகினாலும், ஒரு சிறு மாற்றம் வந்தாலும் அந்த பாதையில் ரயில் கவிழ்ந்து விடும். அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை என்னும் தண்டவாளத்தின் மேல் மனித வாழ்க்கை நடந்து செல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின் மேல் நடக்கும் பொழுது, வேத வசனத்தை கற்று வேதாகமத்தின்படி நம் வாழ்க்கை அமையும் பொழுது, தண்டவாளத்தில் நேராக போய் சேருகிற ஒரு ரயிலை போல நல்லபடியாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடலாம், எந்தவித ஆபத்தும் இன்றி. நம் ஜீவனுக்கும் நம் ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு ஆபத்து இல்லாமல் சென்று விடலாம். அதை விட்டு தண்டவாளத்தை விட்டு விலகி ஓடுகிற ரயிலை போல நம் வாழ்க்கை வேத வசனத்தை விட்டு விலகி நடக்கும் போது நடக்கும், நமக்கு ஆபத்து நேரிடும். நம்முடைய பாதையானது தண்டவாளத்தில் ரயில் போவது போல வேதாகமத்தின்படி நம் வாழ்க்கை வாழ வேண்டும். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வேத வசனத்தை விட்டு வழி விலகாமல், இந்த காரியத்தை கர்த்தர் செய் என்று சொல்லியிருக்கிறார், அதை நான் செய்யாமல் இருக்க மாட்டேன், நிச்சயம் செய்வேன் என்று முழு முயற்சியோடு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தர் செய்யாதே என்று சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் உயிரே போனாலும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்படி உறுதியாய் இருக்கிற நிலைதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நல்லபடியாக ஓடுகிற ரயிலை போல தண்டவாளத்தில் சரியாக ஓடி தன் இலக்கை அடைகிற ரயிலை போல போய் சேர்வார்கள். நம்முடைய வாழ்க்கையும் நித்திய ஜீவன் என்னும் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். நம் வாழ்க்கை என்பது இவ்வுலகத்தில் எதற்காக பிறந்திருக்கிறோம்? 1000 காரணங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமாக வாழ்கிற மக்கள் தங்களுக்கு தாங்களே இதற்காக தான் நான் பிறந்தேன், இதற்காக தான் பிறந்தேன் என்று ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு நிலையிலும் தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பொறுத்து அவரவர் நினைத்து கொள்ளலாம். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது படிப்பை பற்றின கனவுகள், வளர்ந்து வரும்போது அவர்கள் பெரியவர்களான பின்பு பணம் சம்பாதிப்பதை போன்ற கனவுகள், அதன் பின்பு வயதில் முதிர்ந்த நிலையில் என்ன நடந்தது, என்ன செய்தோம், இனி என்ன என்பதை குறித்தான ஒரு தெளிவில்லாமல் பலவிதமான சலிப்புகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்வது சரியா தவறா? இந்த மனிதன் வாழ்ந்து, அதாவது எந்த மனிதன் திருப்தியாக வாழ்ந்து முடிக்கிறானோ அவன்தான் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறான். அவனிடத்தில் தான் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று நாம் கேட்க வேண்டும். திருப்தியான, நிறைவான, மன நிறைவான வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களை தவிர வேறு ஒருவருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்காது. ஏனென்றால் ஜீவனுக்கு போகிற வழி ஒரே வழி, அதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் வழி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வார்த்தையாகிய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியாய் மாறி நமக்குள் வந்து வாசம் செய்து நம் வாழ்நாள் முழுவதும் சரியான பாதையில் நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவன் என்னும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்.
அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கும். ஆனால் எத்தனை துன்பம் இருந்தாலும், எவ்வளவு வழிகள் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிற்கும் தெளிவான விளக்கம் நம்மிடத்தில் இருக்கும். நமக்கு நம்மால் அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும், இன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால், ஏன் இந்த துன்பம் வந்தது? நாம் செய்த தவறுகளின் நிமித்தம் வரும். ஏன் இந்த இன்பம் வந்தது? நாம் சரியான காரியங்களை செய்வதினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் நமக்கு வந்திருக்கும். அதனால் நம் மனம் முழுமையாய் இன்ப துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும். மனம் சலிப்படையாது, சோர்ந்து போகாது. வாழ்க்கையின் முடிவில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை என்பது முடிவில் அவர்கள் மிகுந்த சமாதானத்துடன் தங்கள் வாழ்நாளை முடிப்பார்கள். மிகுந்த சந்தோஷத்துடன் அவர்கள் உயிர் பிரியும் பொழுது மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பார்கள். அதுதான் மிக சிறந்த வாழ்க்கை. அவர்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான பொருளாய் இருக்கிறது. ஏன் என்றால் அது சரியான பாதை. கர்த்தருடைய வழிகள் என்பது மிக தெளிவானது, குழப்பம் இல்லை, மறைபொருள்கள் இல்லை, மிக மிக தெளிவானது. இன்னும் சொல்ல போனால், சாதாரணமாக நாம் நிகழ்காலத்தை அறிந்திருப்போம், இறந்த காலத்தில் நடந்ததை அறிந்திருப்போம். கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது எதிர்காலத்தையும் அறிந்த வாழ்க்கை. அது எவ்வளவு சுலபமானதாக, மிக தெளிவானதாக இருக்கும். கர்த்தருடைய வழிகளில் நடப்பது என்பது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். ஏனென்றால் அது மிக தெளிவாய் இருக்கும். நமக்கு குழப்பமே இருக்காது. நமக்கு ஒரு பிரச்சனைகள் ஏதாவது வந்தால், ஒன்றோ பலவோ எது வந்தாலும் நமக்கு தெளிவாய் தெரியும். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஏன் இது வந்தது? இதற்கு என்ன முடிவு என்றும் நமக்கு தெரியும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல் எது சரியான செயல், எது தவறு என்பது நமக்கு தெரியும். முடிவெடுக்கும் உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் சரியான பாதையிலும் செல்லலாம், தவறான பாதையிலும் செல்லலாம். முழு சுதந்திரமும் நமக்கு உண்டு. ஒரு கட்டுப்பாடுகள் உள்ள, ஒரு கட்டி போட்ட மிருகத்தை போன்ற வாழ்க்கை அல்ல. மிக 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 சுதந்திரமான, தெளிவான, சுலபமான வாழ்க்கை முறை. அதுதான் வேதாகமத்தின் வாழ்க்கை முறை. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து நாம் அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது வாழ்க்கை மிக சுலபமானதாக, நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக இருக்கும். சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கர்த்தரிடத்தில் உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையே நமக்கு செய்கிறவர். கர்த்தருக்கு பயந்து நாம் அப்படி வாழ வேண்டும். இப்படி நம் வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் மட்டும் வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை. இந்த உலகத்தில் துன்மார்க்கரும் வாழ்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாதவர்களே துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி வாழாதவர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், வசனத்தின்படி வாழாதவர்கள் துன்மார்க்கர். அவர்கள் போதகராகவும் இருக்கலாம், பிஷப்பாகவும் இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழாதவர்கள் யாராய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் அல்ல. எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் தங்கள் ஆத்துமாவை ஊழியம் செய்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களே கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்க துன்மார்க்கர் என்பவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்கள், கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி நடக்காதவர்கள், வேத வசனம் போதிக்கிற காரியங்களை கேட்டு நடக்காதவர்கள், மனப்போனபடியும் உலக வாழ்க்கையின்படியும் மற்றவர்களை பார்த்தும் வாழ்கிறவர்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை பார்த்தால் பொறாமையின் நிமித்தமும் ஒருவித எரிச்சலின் நிமித்தமும், பொல்லாத ஆவிகள் அவர்களை சூழ்ந்திருப்பதினால் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாகும். அதனால் அவர்கள் நீதிமான்களை பகைப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததியையும் அவர்கள் துன்மார்க்கர் எதிர்ப்பார்கள், முடிந்தவரை துன்பப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய துன்பத்தின் மத்தியிலும் நீதிமான்கள் என்பவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற உண்மையான கர்த்தருடைய நீதிமான்கள் எல்லோரும் அவர்களை துன்மார்க்கரை எதிர்த்து
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை விட்டுவிடக் கூடாது. எவ்வித துன்பம் வந்தாலும் அதில் நிலைத்திருந்து, கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்து நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை மிக மிக சுலபமானதாக, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். சந்தோஷம் மட்டுமல்ல, துன்பமும் இருக்கத்தான் செய்யும். இன்பம் துன்பம் எது வந்தாலும், அதிக துன்பம் வந்தாலும் கூட அந்த நிலையிலும் நம் மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானம் இருக்கும். துன்பத்தின் மத்தியிலும் நமக்கு சமாதானம் இருக்கும். உண்மையாய் நாம் கர்த்தருக்கு பயந்து வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால், கர்த்தருடைய வேதாகமத்தின் பைபிளின் வசனங்களை படித்து அதன்படி நாம் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது கூட, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம் ஆழ் மனதில் ஒரு மிகப்பெரிய சமாதானம், அந்த நிம்மதி நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இருக்கும். அது நம்மை விட்டு போகாது. அதுதான் பரிசுத்த வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமான அன்பளிப்பு. கர்த்தர் தரும் அன்பளிப்பு. எவ்வளவு இன்பம் வரட்டும், எவ்வளவு துன்பம் வரட்டும், நாம் அசைந்தே கொடுக்க மாட்டோம். நம் மனம் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால், அந்த துன்பம் ஏன் வருகிறது, அதன் பலன் என்ன, அதனால் என்ன நடக்கும் என்று எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது. அப்பொழுது அந்த துன்பம் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதையும் புரிந்து கொள்வோம். அதன் பலன் நமக்கு மிக பெரியதாய் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளும் பொழுது இதை நாம் பெரியதாய் நினைக்கவே மாட்டோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்துதலை, தெளிவான மனநிலையை நமக்கு தருவார். கர்த்தருடைய வாழ்க்கை முறை என்பது, கர்த்தர் நமக்கு தருகிற வாழ்க்கை முறை என்பது சூழ்ச்சிகள் நிறைந்ததல்ல, வஞ்சகம் நிறைந்ததல்ல, மிக தெளிவான நீரோடையை போன்றது. மிக தெளிவானது, சுலபமானது, நம்மால் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அது சுலபமானது. என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் யோவான் புஸ்தகத்தில். அப்படி இருக்க நாம் கவலைப்பட தேவையில்லை. எவ்வித துன்பத்தின் மத்தியிலும், எந்தவித சோதனைகள் வந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகாமல் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதே நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான வாழ்க்கை, நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிற வாழ்க்கையா இருக்கிறது. நம் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துடையவர்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட சிலர் துன்மார்க்கராய் இருப்பார்கள். அவர்களே வந்து நம்மை துன்பப்படுத்தினாலும், நம்மை வேதனைப்படுத்தினாலும், எந்தவித ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்து வேத வசனத்தை விட்டு வழிவிலகும்படி அவர்கள் செய்ய முயற்சி செய்தாலும், நாம் நம்முடைய இருதயத்தில் உறுதியாய் இருந்து, நம் மனம் உறுதியாய் இருந்து, நம் இருதயத்தை செம்மையாய் வைத்து கர்த்தருக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மனிதனுக்கு பயப்படக்கூடாது. இப்படியாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய வேத வசனம் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செயலா இருக்கிறது. வேத வசனத்தை கண்ட பொழுது பொக்கிஷத்தை கண்டது போல நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படிப்பட்டதா இருக்கிறது? சற்று ஆச்சரியமாய் இருக்கும். வேத வசனத்தை கண்டால் எப்படி சந்தோஷம் வரும்? இது ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளலாம், ஞானமான காரியம் இருக்கும் என்று நினைக்கலாம். உண்மையில் சந்தோஷம் வரும். அது எப்படி என்றால், நம் வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறோம். என்ன முடிவெடுப்பதென்று நமக்கு தெரியாத நிலையாயிருக்கலாம். அப்பொழுது யாரை கேட்பது, என்ன செய்வது என்று புரியாத குழப்பமான மனநிலை மற்றும் நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் ஏற்படலாம். அந்த சமயத்தில் நாம் கர்த்தருடைய ஆலோசனையை பெறும்படியாக கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அந்த சூழ்நிலையில் நம்முடைய சகல சூழ்நிலைகளையும் அறிந்த நம் ஆண்டவர் நமக்கு சரியான பதிலை நமக்கு தருவார். நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுபட நீதியின் பாதையில், தவறான வழியில் அல்ல, நீதியின் பாதையில், நீதியின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை வேதம் நமக்கு சொல்லும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனையை கேட்கும் பொழுது நம் இருதயத்தை அந்த அளவுக்கு சந்தோஷமாய் எந்த சூழ்நிலையிலும் நாம் இருந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட அது போன்ற ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். இது நிச்சயமாய் நடக்கிறது.
இன்றும் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. மிகவும் நாம் குழப்பத்தில் இருப்போம். மிக துன்பத்தில் இருப்போம். நமக்கு எதுவுமே புரியாது. என்ன செய்வதென்று தெரியாது. தத்தளிப்பின் நிலை ஏற்படும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சுலபமாக, மிக மிக சுலபமான ஒரு நீதியான ஒரு சிறிய வழியை நமக்கு சொல்வார். ஒரு சின்ன காரியம் போல இருக்கும். ஆனால் அதை செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சிக்கறுக்கப்பட்டு விடும். அப்படியே அது முழுமை அடைந்து அது எல்லாம் தெறித்து போய் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வாய் அது மாறி போகும். அப்படிப்பட்ட ஆலோசனையை வேதத்தில் உண்டு. வேதத்தில் இல்லாத ஆலோசனையே கிடையாது. மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் வேதத்தில் பதில் உண்டு. அதை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கை மிக சுலபமானதாகிவிடும். அதாவது ஒரு கணக்கு போட வேண்டும் என்றால் அல்ஜிப்ரா என்று ஒரு பாடம் உண்டு. அதற்கு தேவையான எல்லா ஃபார்முலாக்களையும் நாம் அறிந்து வைத்துக் கொண்டால் நம்மால் எந்த கணக்கை கொடுத்தாலும் அந்த கணக்கின் முறையை அறிந்து கொண்டால் போதும், ஃபார்முலாவை தெரிந்து கொண்டால் போதும், அழகாக நம்மால் தீர்வு கண்டுவிட முடியும். இப்படி ஒரு அருமையான கணிதத்தை எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்மால் போட முடியும். சுலபமாக நன்றாக படிக்கிற பிள்ளைகள் ஃபார்முலாவை படித்துக் கொள்வார்கள். அந்த கணிதத்தை எப்படி போட வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் போதும், சுலபமாக எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டு விடுவார்கள். இதுதான் ஒரு கணிதத்தை கற்கும் முறை. அதே போல வாழ்க்கையையும் நம்மால் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு ஃபார்முலா புத்தகமாக இந்த வேத வசனம் இருக்கிறது. இதை நன்கு கற்றறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுக்கும் எல்லா முடிவையும் நம்மால் எடுக்க முடியும். சுலபமாக, மிக சரியானதாக, நீதியின் பாதையில், தவறான வழியில் அல்ல, குறுக்கு வழியில் அல்ல, நீதியின்படி, நியாயத்தின்படி, கர்த்தருடைய வழியின்படி, கர்த்தருக்கு ஏற்றபடி, யாருக்கும் எந்தவித தீமையான காரியங்களும் ஏற்படாதபடி நீதி நியாயத்துடன் நம்மால் தீர்வு காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீர்வை நாம் கண்டுபிடித்து விட்டால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லது ஒரு பிறர் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நம்மால் சொல்ல முடிந்தால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இவ்வளவு நெருக்கமான நிலையில் இருப்பவர்களை விடுவிக்க நம்மால் முடிந்ததே என்று நம் மனம் எவ்வளவு சந்தோஷப்படும். அதனால் வேத வசனத்தை கற்றுக்கொள்வோம், அதன்படி நடப்போம். அது நம் வாழ்க்கையில் வருகிற சகல சோதனைகளையும், சகல நெருக்கடிகளையும், எல்லாவற்றையும் சீர்கழிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும். பொய்யை வெறுக்க வேண்டும். பொய்யை பகைத்து அருவருக்க வேண்டும். பொய் என்பது ஒரு அருவருப்பான ஒரு செயலா இருக்க வேண்டும். பொய் என்பது நமக்கு அருவருப்பாய் மாற வேண்டும். அதை நம்முடன் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம் இருதயத்தில் அது இருக்கக்கூடாது. நம்மேல் ஒரு தூசு படும் பொழுது நமக்கு அருவருப்பாய் இருக்கும். ஒரு தூசு நம்மேல் படும் பொழுது, நம் கைகளில், நம் உடைகளில் படும் பொழுது நமக்கு எப்படி இருக்குமோ அது போல பொய்யை நாம் வெறுத்து அருவருக்க வேண்டும். அதை அருவருப்பாய் பார்க்க வேண்டும். பொய்யை எல்லாரும் நேசிக்க தொடங்கி விடுகிறார்கள். அதுதான் மகா பெரிய பாவம். பொய்யை யார்தான் பொய் பேசாமல் இருப்பார்கள்? இந்த காலத்தில் முடியுமா? அந்த காலத்திலும் கர்த்தர் தான் தெய்வம். இந்த காலத்திலும் கர்த்தர் தான் தெய்வம். அந்த காலத்திலும் மனிதன் எப்படி இருந்தானோ அதே போலதான் இந்த காலத்திலும் மனிதன் இருக்கிறார். பூமியும் அப்படியேதான் இருக்கிறது. எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது. எதுவும் ஒன்றும் வித்தியாசமாய் மாறிவிடவில்லை. நாம் உடுத்துகிற உடையும் பேசுகிற பேச்சிலும் சில மாற்றங்கள் வரலாமே தவிர எல்லாம் ஒன்றுதான், ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. கடைசி காலம் பொய் பேச வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை. அநியாயத்துக்கும் அக்கிரமத்தையும் விட முடியாதவர்கள், இச்சையின்படி வாழ்கிறவர்கள் பேசுகிற பொய்யா இருக்கிறது. அதனால் பொய்யை வெறுத்து அருவறுத்து தூக்கி எறிந்து விட வேண்டும். எல்லா காலத்திற்கும் ஏற்ற நியாய தர்ம சட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சன்னதியில் போய் நின்று கொண்டு நான் கடைசி காலம் அதனால் பொய் பேசினேன் என்று சொன்னால் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பொல்லாத பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பொய் பேசினால் அவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று பொருள். இதை விட வேறு அடையாளம் தேவையே இல்லை. அப்படி இருக்க பொய்யை அருவறுத்து வெறுத்து விட வேண்டும். வேதத்தை நேசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே கர்த்தருடைய ராஜ்யமான பரலோகத்தின் பங்குண்டு. கர்த்தருடைய சுதந்திரத்தில், அவருடைய சொத்தில் நமக்கு பங்கு வேண்டும் என்றால் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்தவனுக்கு பிள்ளைகளாய் இருந்து கொண்டு அவருடைய சொத்தில் பங்கு கேட்க முடியாது. அது போல
கர்த்தருடைய வழிகளில் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய், நீதிமானாய், பரிசுத்தமானாய் வாழ்ந்தால் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே தவிர, பொய்யும், புரட்டும், துன்மார்க்கமும், அக்கிரமமும், அநியாயமும், தீமையும் செய்து கொண்டு பொல்லாதவனுக்கு பிள்ளையாய் இருந்தால், சாத்தானுக்கு பிள்ளையாய் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற முடியாது. அவனுக்கு சொந்தமான அக்கினி கடலுக்கே நாமும் பங்கடைய முடியும். எச்சரிக்கையுடன் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.